Hello everyone, welcome back to the channel. So இந்த வீடியோல React hookல இருக்க use callback எப்படி work ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க Visual Studio Code போயிட்டு எப்படி callback hook work ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். So இப்போ use callback நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? வாங்க இது ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுவோம். உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி யூஸ் மெமோ எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அதே டெம்ப்ளேட் இங்கே ரீயூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் காம்பனண்ட்டில் ஸ்டேட்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஃபேக்டோரியல் ஆஃப் மெத்தட் போட்டிருப்போம். சரிங்களா? இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் மெத்தட் எதுக்காகனா கொடுக்குற நம்பருக்கு ஃபேக்டோரியல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி இந்த யூஸ் மெமோங்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த யூஸ் கால்பேக் யூஸ் மெமோ ரெண்டுமே சிமிலராக தான் ஒர்க் ஆகும். பட் அதில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். சரிங்களா? இந்த அப்டேட் நம்பருங்கிறத மட்டும் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கமெண்ட்டாக இருக்கிறத இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபேக்டோரியல் சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், அந்த பேராகிராஃப் டேக், இன்புட் எலிமெண்ட், ஸ்பேன் எலிமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஃபேக்டோரியல் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியலுங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ப்ராப்ஸாக கெட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்டேட் நம்பர் இது வந்துட்டு மெத்தடு, இதை வந்துட்டு ப்ராப்ஸாக கெட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த யூஸ் எஃபெக்ட் எதுக்காகனா காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த யூஸ் எஃபெக்டில் நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா எப்போல்லாம் காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போல்லாம் அந்த யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு ஹிண்ட்டுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கவுண்டர் காம்போனண்ட்டில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ப்ரௌசருக்கு போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதையும் கிளியர் பண்ணிப்போம். வேறு ஸ்டேட் அப்டேட் பண்ணாலே நமக்கு ஃபேக்டோரியல் இங்கே பார்த்தீங்களா, இந்த காம்போனண்ட் அப்படியே நமக்கு வந்திருக்கு. சைல்டு காம்போனண்ட்டாக நம்ம போட்டது இங்கே வந்திருக்கு. ஏன்னா நம்ம அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் இந்த சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. ரைட்டா? பட் நம்ம இங்கே எதுவுமே அப்டேட் பண்ணலை, எல்லாமே பேரண்ட் காம்போனண்ட்டில் தான் பண்ணுறோம். பட் இந்த சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. கரெக்டாக? ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ கோடு போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியலுங்கிற சைல்டு காம்போனண்ட்டுக்கு நம்ம ஃபேக்டோரியலுங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அப்டேட் நம்பர் சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் பாஸ் பண்ணுறோம். டோட்டலாக 2 ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியலுங்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் பாஸ் பண்ணுவோம். இந்த அப்டேட் நம்பரை வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுருவோம். எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம், தட் இஸ் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுவோம். நம்ம வேறு ஸ்டேட் தான் அப்டேட் பண்ணுறோம். பட் சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் திரும்பவும் பார்ப்போம். இந்த ஃபேக்டோரியலுங்கிற வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிள் எப்போல்லாம் காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போல்லாம் க்ரியேட் ஆகும். அப்போல்லாம் க்ரியேட் ஆகிட்டு இந்த யூஸ் மெமோ என்ன பண்ணும், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும், இந்த எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இந்த ஃபேக்டோரியலுங்கிற வேரியபிள் க்ரியேட் ஆகும். பட் இதுக்கு அசைன் ஆகிற வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. கரெக்டாக? அதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் ஃபேக்டோரியல் சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது இந்த ஃபேக்டோரியலுங்கிற சைல்டு காம்போனண்ட்டுக்கு போவோம். இங்கே நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே நம்ம react.memo சொல்லிட்டு ஹையர் ஆர்டர் காம்போனண்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ react.memoங்கிறது ஒரு ஹையர் ஆர்டர் காம்போனண்ட். இதுக்கு நம்ம ஃபேக்டோரியலுங்கிற காம்போனண்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காம்போனண்ட்டில் ப்ராப்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைன்னா இந்த காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ணாது. ஓகேங்களா? இந்த ப்ராப்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ணும். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஓகே,
ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இது கிளியர் பண்ணுறேன். சைல்டு காம்பனண்ட் நம்ம அப்டேட் பண்ணப்போனா சைல்டு காம்பனண்ட் ஒன்றுமே அப்டேட் ஆகலை. கரெக்டாக இங்கே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மெத்தட்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. சும்மா கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், எதுவுமே ஆகலை. ஏன்னா அந்த நம்பரை நம்ம அப்டேட் பண்ணால் தான் ஃபேக்டோரியலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எந்த காம்பனண்ட் அப்டேட் பண்ணாலும் நமக்கு இந்த சைல்டு காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகலை. இப்போ அகைன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிடுவோம். ஸோ இப்போது இந்த சைல்டு காம்பனண்ட்டில் கொடுக்குற இன்புட்டுக்கு நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டாக ஸோ இந்த சைல்டு காம்பனண்ட்டில் இந்த அப்டேட் நம்பருங்கிற மெத்தடை பாஸ் பண்ணுறோம். இந்த அப்டேட் நம்பருங்கிற மெத்தடில் தான் நம்ம நம்பரை செட் பண்ணுறோம். இந்த நம்பர் செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபேக்டோரியல் வேல்யூ ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம யூஸ் மெமோலியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகைன் சொல்கிறேன், யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக் ரெண்டுமே சிமிலராக தான் ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? பட் அதில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, யூஸ் மெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் கால்பேக் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அப்டேட் நம்பருங்கிற மெத்தடை கொடுத்துட்டோம், இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம், அந்த மெத்தடை இங்கே பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ அகைன் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணும்போது இந்த சைல்டு காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகலை. கரெக்டாக இப்போ வந்துட்டு ரீரெண்டர் ஆகுது. நம்ம அதே தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணுவோம். இங்கே வேல்யூ அப்டேட் ஆகுதா? இங்கே வேல்யூ அப்டேட் ஆகும்போது காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகிறது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஏன்னா நம்ம சைல்டு காம்பனண்ட்டை அப்டேட் பண்ணுறோம். பட் பேரண்ட் காம்பனண்ட்டில் ஏதாச்சும் ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது இந்த சைல்டு காம்பனண்ட் அப்டேட் ஆகிறது அன்எக்ஸ்பெக்டட். ஓகே ஃபைன், நாங்கள் இப்போ திரும்பவும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிடுவோம். இந்த ரீரெண்டர் வந்து எதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நம்ம react.memo யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, திஸ் react.memo and useMemo both are completely different. Okay, this react.memo is the higher order component, whereas the useMemo is react hook. Okay, so please don't get confused with these two things. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வரைக்கும் கூட கால்பேக் ஹூக்னா என்னது சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலை. கரெக்டாக நீங்கள் எங்கெல்லாம் கால்பேக் ஹூக் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த react.memo யூஸ் பண்ணுறதுக்கான நிர்பந்தம் வரும். ஓகேங்களா, பட் react.memoக்கும் யூஸ் கால்பேக்குக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வேறு, அதாவது react.memoக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வேறு, யூஸ் கால்பேக் அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வேறு. பட் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் கால்பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் react.memoவும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வரும். சரிங்களா, அதனால தான் இந்த வீடியோவில் react.memoவையும் நான் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த கவுண்டர் காம்பனண்ட்டில் எதுக்காக நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது சைல்டு காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். எப்போல்லாம் இந்த பேரண்ட் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுதோ இந்த ஃபேக்டோரியல்ங்கிற வேரியபிள் க்ரியேட் ஆகும். கரெக்டாக இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இந்த அப்டேட் நம்பருங்கிற மெத்தடு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு எவ்ரி டைம் க்ரியேட் ஆகும். கரெக்டாக ஸோ ஒவ்வொரு வாட்டியும் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும்போது இந்த அப்டேட் நம்பர் எக்ஸிக்யூட் ஆகுமா? இந்த அப்டேட் நம்பருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டாக ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டு தானே? ஸோ எங்கெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் மெமரி அலோகேஷன் நடக்கும். ஸோ மெமரி அலோகேஷன் நடக்கிறதால ஆல்ரெடி கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டுக்கும் புதுசாக கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் ஈக்குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இன்இக்வாலிட்டி நடக்கிறதால காம்பனண்ட் அகைன் ரீரெண்டர் ஆகுது. ஓகேங்களா, பட் நம்ம இங்கே வந்துட்டு react.memo யூஸ் பண்ணிட்டோம். இது வர ப்ராப்ஸை எல்லாமே சேஞ்சஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணல. பட் ஸ்டில் ஏன் ரீரெண்டர் பண்ணது இது? ஓகே, இந்த react.memoங்கிறது ஹையர் ஆர்டர் காம்போனண்ட், ரியாக்ட் லைப்ரரியில் க்ரியேட் பண்ண ஹையர் ஆர்டர் காம்போனண்ட்.
ஓகேங்களா? இந்த ஃபேக்டோரியலில் வர வேல்யூ என்ன சொல்லிட்டு இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த அப்டேட் நம்பரில் ரெஃபரன்ஸ் இன்ஈக்குவாலிட்டி, இந்த ரெஃபரன்ஸ் இன்ஈக்குவாலிட்டி எங்கே க்ரியேட் ஆகும்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு இன்கமிங்காக ஒரு அப்டேட் நம்பர் எப்போவுமே புதுசாக ஒரு மெத்தடாகவே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்துட்டு அது ரெஃபரன்ஸ் இன்இக்வாலிட்டிலாம் பார்க்கவும் முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம கால்பேக் ஹூக் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சைல்டு காம்போனண்ட்டுக்கு பேரண்ட் காம்போனண்ட்லேருந்து ஒரு மெத்தட் பாஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த மெத்தடால் காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. ஸோ காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுறதால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துல கால்பேக் ஹூக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கால்பேக் ஹூக் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கால்பேக் ஹூக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் கால்பேக் வந்துட்டு ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த யூஸ் கால்பேக் 2 ஆர்குமெண்ட் ஆக்செப்ட் பண்ணோம். ஒன்று கால்பேக் மெத்தட், ஓகே, இன்னொன்று வந்துட்டு டிபெண்டன்சி அரே. இந்த கால்பேக் ஹூக் என்ன பண்ணுன்னா, எவ்ரி டைம் இந்த டிபெண்டன்சி அரே வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும் இந்த கால்பேக் மெத்தடை மெமோமைஸ் பண்ணி வைக்கும். அதாவது யூஸ் மெமோவில் வேல்யூவை மெமோமைஸ் பண்ணி வச்சது இந்த யூஸ் கால்பேக்கில் இந்த கால்பேக் மெத்தடையே மெமோமைஸ் பண்ணி வைக்கும். ஸோ இந்த நம்பரில் சேஞ்ச் ஆனால் மட்டும் புதுசாக ஒரு கால்பேக் க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் ஆகும். நம்பரில் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா ஆல்ரெடி இருக்க அதே கால்பேக்கை இந்த அப்டேட் நம்பருக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஓகே, நான் பேஜை ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட் காம்போனண்ட்டில் இருக்க ஸ்டேட்டெலாம் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, பேரண்ட் காம்போனண்ட்டில் எனக்கு ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகலை. இப்போ நான் சைல்டு காம்போனண்ட்டில் ஃபேக்டோரியல் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஃபைன். இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகுது. இந்த பேரண்ட் காம்போனண்ட்டில் நம்ம என்ன ஸ்டேட் அப்டேட் பண்ணாலும் சைல்டு காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகலை. ஓகே, இது ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். சரிங்களா? ஸோ இந்த யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக் இது ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye.